இப்ப நாம கூட என்ன செய்வோம், வெள்ளிக்கிழமைக்கு பாங்கு சொல்லிவிட்டால் வியாபாரத்தை நிறுத்திடணும். பாங்கு சொல்லப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கடை அடைக்கலான்னு போவோம். அப்போ கஸ்டமர் வந்து குகுன்னு வந்து நிற்பாங்க. அப்படியே லைட்டா ஒரு ஊசலாட்டம் வரும். காலையில திறந்து வச்சேன் கடையை, இப்ப வரைக்கும் காத்தாடிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு காக்கா கூட வரல. இப்ப கரெக்டா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கடை அடைக்கலான்னு போற நேரம் பார்த்து இவ்வளோ மக்கள் வராங்க. இந்த நேரத்துல லைட்டா சரிஞ்சவன் என்ன செய்வான், சரி இன்னைக்கு ஒரு நாள் மன்னிப்பு கேட்டுருவோம் அல்லாட்டன், டக்குன்னு கையை வந்து வியாபாரம்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஜும்மாவை எல்லாம் கழிச்சிட்டு வீட்டுக்கு போவான். இதே பாவத்துல மூழ்கினவன் என்ன பேசுவான், ஏங்க என்னங்க பேச்சு பேசுறிய, எந்த நேரத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னா அன்னைக்கு தான், அந்த டைம் தான் பறக்கத்து கொட்டுது, நிறைய கிடைக்குது, அதுல போய் வியாபாரம் பண்ணாம இருக்கிறது. இப்படிலாம் பார்த்தோம்னா மற்ற நாள்லாம் காத்து வாங்குது, அதெல்லாம் டேலி பண்ண முடியாதுன்னு அந்த தவறை நியாயம் கற்பிக்கிறவனாகவே மாறி போயிடுவான். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறாங்க. அவர்கள் கண் முன்னாடி பாவத்தை அழகாக காட்டக்கூடிய தருணம் ஏற்பட்டு விடும். அப்புறம் அதையே நியாயம் கற்பிக்கக்கூடிய நிலையில மாறிவிடுவார்கள். தொழுகை நேரம் இருக்கிறது, நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு தடை விதிக்கும் வகையில், இடையூறாக இருக்கும் வகையில் வியாபாரம் இருந்துடக்கூடாது. வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பரபரப்பா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப பாருங்க, கரெக்டா தொழுகைக்காக நம்ம புறப்பட்டு வர நேரம் பார்த்து கஸ்டமர் வந்து நிற்பாங்க. இப்ப தொழுகையை தள்ளுவான். இதுதான் சோதனை. அல்லாஹ் நம்மிடத்தில் பரீட்சையை பார்க்கிறான். இப்படியெல்லாம் காட்டக்கூடிய நேரத்துல அருள் வளங்களை நமக்கு பறித்து காட்டல, அருள் வளங்களை இது போன்ற நேரங்களில் கொடுத்து காட்டுகிறான். இவன் இறை வணக்கத்தின் பக்கம் வருகிறானா, இந்த பொருளாதாரம் இறை நம்பிக்கையை விட்டு திசை திருப்புகிறதா? அல்லாஹ் சொல்கிறானே சூரா முனாஃபிகூன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வம யஃபல் தாலிக, யார் அப்படி திசை திரும்பி போனார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த சோதனை இங்கே நடக்கும். இங்கே எப்படிப்பட்ட இறை நம்பிக்கைக்கு நாம் முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று அங்கே பார்க்கப்படும். ஏதோ அல்லாஹ் நமக்கு பலதரப்பட்ட நஷ்டங்களை கொடுத்து மட்டும்தான் சோதிப்பான், அது மட்டும்தான் சோதிப்பேன் நினைத்து விடக்கூடாது. இன்னும் பலகட்ட சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு கண் முன்னால் அல்லாஹ் காட்டுகிற பொழுது எதுவெல்லாம் மகிழ்ச்சியூட்டுமோ அதுவும் சோதனை. அதையும் சோதிப்பதற்குத்தான் மகிழ்ச்சியை தருகிறான், வரவுகளை தருகிறான், சோதிப்பதற்குத்தான் செலவுகளையும் வைத்திருக்கிறான். இரண்டையும் சமமா பார்க்கணும்.